இங்கே இந்த பாட்டி அவங்க வீட்லேயே ஒரு பாரம்பரியமான ஹோட்டல் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணு தேடி வீடியோ எடுத்துக்கிட்டே வரா. அங்கே இருக்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அந்த பாட்டிக்கிட்ட உங்கள் ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்கள் உருளைக்கிழங்கு சூப்பராக செய்வீங்களாமே, அதை எனக்கு செஞ்சு தரீங்களான்னு கேட்டு அவளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நீ நாளைக்கு வா உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி இவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, புருஷன் இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்களும் அவங்க பசங்க மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அந்த வீடும் கேஸில் இருந்திருக்கும். கீழ் போர்ஷனில் இருந்தவங்க ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கும்போது கடன்காரங்களாம் ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மீன் விற்கிறவங்க இருப்பாங்க. அவங்க தான் எல்லாரும் விரட்டி விட்டு இவங்களை ஹெல்ப்பும் பண்ணி காசெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட காசெல்லாம் வேணாம் நீயே வச்சுக்கோன்னு இவங்க திருப்பி தரும்போது, நீ வந்து எனக்கு நிறையா சமைச்சு போடு, எனக்கு அதுவே போதுன்னொன்னே அந்த காசை வச்சு சமைச்சு தராங்க. மிச்ச காசை கொடுத்தா வச்சுக்கோ, நீ நாளைக்கும் நான் வருவேன், எனக்கு தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டு வரேன், அவங்களுக்கும் சமைச்சு போடுனதுக்கப்புறம் தான் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் ஐடியாவே அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது வந்தவங்களாம் சேப்பக்கிழங்கு செய்ய தெரியுமான்னு கேட்டுருந்துருப்பாங்க. அப்போ அவங்க அந்த மீன் விற்கிற ஃப்ரெண்டு தான், சேப்பக்கிழங்கு தானே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிருந்துருப்பாங்க. ரெடியாக அவங்க சேப்பக்கிழங்குலாம் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த டிஷ்ஷு செம்மையாக வந்துட்டு இருக்கும். ஒரு நாள் வந்து இவங்க ரயில்வே ட்ராக்கை தாண்டி அந்த சேப்பக்கிழங்கு எடுத்துகிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்டு அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்காக தானே நான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், கடைசியில் இவளே என் கூட இல்லாமல் போயிட்டாலேன்னு சொல்லி இப்போ மறுபடியும் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இந்த பாட்டியம்மா இதனால தான் சேப்பக்கிழங்கு செய்யாமலே இருந்திருப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு மாதிரியே தான் இந்த பொண்ணு இருக்கிறான்றதுனால அவங்க கேட்டதுனால தான் அந்த சேப்பக்கிழங்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு ஆசையாக சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு ஞாபகமே வந்திருக்கும். அவங்க ஃப்ரெண்டுக்கு இவங்க தான் வந்து இறுதி மரியாதை செஞ்சுருப்பாங்க. கடைசியாக வந்து அவங்களுக்கு அந்த சாப்பாடெலாம் செஞ்சு வாசலில் வச்சுருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஆவியே வந்து அதை சாப்பிட்டு போகிற மாதிரிலாம் இவங்களுக்கு கனவு வந்துருக்கும்.